ஹாய், வெல்கம் டு செரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பண்ண போகிறோம். இந்த ரெசிபி நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தது. அக்கா, உங்கள் ஸ்டைலில் எனக்கு கேசரி செஞ்சு காட்டுங்க, எப்படி செய்யணும்னு சொல்லிட்டு, அது எந்த மெத்தடில் போட்டால் சரியான அளவாக இருக்கும்னு சொல்லி எனக்கு தெரியலை, நீங்கள் செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நம்ம நல்லா விளக்கமாக சொல்லி செய்கிறது அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால் நீங்கள் சொன்னால் தான் எங்களுக்கு தெளிவாக புரிகிற மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் உங்கள் ஸ்டைலில் நீங்கள் எங்களுக்கு தெளிவாக சொல்லிக்கிட்டே எங்களுக்கு கேசரி செஞ்சு காட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க நிறைய பேர். அதனால் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரவா கேசரி பண்ண போகிறோம். எப்பயுமே நம்ம பார்த்தீங்கன்னா கல்யாண வீடுகளுக்கெல்லாம் போய் கேசரி சாப்பிடுவோம். அதை பார்க்குறப்ப நல்லா ரொம்ப சாஃப்டாக அப்படியே நெய் ஒழுக அந்த மாதிரியெல்லாம் கேசரி இருக்கும்ல, பார்க்குறக்கே அழகாக இருக்கும். அந்த கேசரியை தொட்டு பார்த்தோம்னா அவ்வளோ சாஃப்டாக இருக்கும், நம்ம சாப்பிட்டாலும் அவ்வளோ ருசியாக இருக்கும். அந்த மாதிரி கல்யாண வீட்டில் செய்கிற அதே டேஸ்ட்டில் இன்றைக்கி நம்ம கிச்சனில் கேசரி பண்ண போகிறோம். வாங்க அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். கேசரி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் வச்சிடலாம். முதல்ல முந்திரி பருப்பு வறுத்து எடுத்துக்கலாம். ஏன்னா நம்ம ரவை வறுக்கணும் இல்லையா, அதனால் முன்னாடியே முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துகிட்டு அதே நெய்யில் நம்ம வறுத்துக்கலாம். 1 ஸ்பூன் 2 ஸ்பூன் உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு ஊற்றிக்கோங்க. ஆனால் நெய் இதில் அதிகமாக இருந்தால் தான் நம்ம கல்யாண வீட்டுகளில் சாப்பிட்ற அளவுக்கு கேசரி ரொம்ப சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். நெய் உருகுனதுமே முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு நம்ம விருப்பம், எவ்வளோ சேர்க்கணும் அப்படிங்கிறது உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், முந்திரி பருப்பு நல்லா கலர் மாதிரி வந்துருச்சு பார்த்திங்களா. இந்த மாதிரி டைமில் நம்ம அதை எடுத்துடலாம். முந்திரி பருப்பு வறுத்து எடுத்தாச்சு. இதே நெய்யில் நம்ம ரவையை போட்டு வறுத்துக்கலாம். நான் இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்திருக்கேன். இது 150 கிராம் ரவை. நல்லா வறுத்துடலாம். நல்லா லைட்டாக அந்த ரவை வறுத்து நல்ல மணம் லைட்டாக கலர் மாற ஆரம்பிக்கும். அந்த மாதிரி நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். ரவை பார்த்திங்கன்னா நல்லா வறுத்தாச்சு, நல்ல மணம் வரவும் ஆரம்பித்து லைட்டாக கலர் மாதிரி வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சிடலாம். இந்த மாதிரி வேறு பாத்திரத்துக்கு நீங்கள் மாற்றி வச்சுட்டு அதே கடாயில் நீங்கள் மறுபடியும் செய்ய ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இல்லை இந்த கடாயிலே இருந்துட்டு வேறு கடாயில் நீங்கள் செய்யணும்னா கூட இந்த கடாயோடைய கூட நீங்கள் இறக்கி வச்சுக்கலாம். ரவையை மாற்றி வச்சதுக்கப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி கொதிக்க வச்சிடலாம். இந்த கப்பில் 1 கப் ரவை எடுத்தோம், அதில் தான் இப்போ நம்ம தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். 1 2 3. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இப்போ தண்ணியை கொதிக்க விட்டுறலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் 3 ஏலக்காயை இது போல் தட்டி எடுத்திருக்கேன், அதையே சேர்த்துடலாம். 3 ஏலக்காய் போட்டுக்கோங்க, நல்ல மணமாக இருக்கும். அடுத்து ஃபுட் கலர், நான் சாஃப்ரான் எல்லோ கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஃபுட் கலருக்கு பதில் நீங்கள் குங்குமப்பூ இருக்குது பார்த்தீங்களா, அதை கொஞ்சம் சுடு தண்ணியில் இல்லைன்னா பாலில் கலந்து கூட இதில் கொஞ்சம் ஊற்றி நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரவையை போட்டு கிளற ஆரம்பிச்சிடலாம். பொறுமையாக கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு கிளறிக்கலாம். கட்டி இல்லாமல் கிளறிடலாம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு கிளறிக்கோங்க, இல்லைன்னா பட்டுப்பட்டுன்னு ஒரு மாதிரி தெரிக்கும். அடுப்பை சிம்மில் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நிதானமாக வேகும். கலரும் கூட உங்கள் விருப்பத்தை பொறுத்து ரெட் கலர் கூட சேர்த்துக்கலாம், இல்லை வேறு கலர் கூட உங்களுக்கு பிடிச்சதுன்னா சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா பார்த்திங்கன்னா கொஞ்ச நேரத்துலேயே நல்லா கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு. இது நல்லா வெந்து வரட்டும், அதுக்கப்புறமா பார்க்கலாம். பாருங்கள், நல்லா ரவை வெந்து தண்ணியெல்லாம் நம்ம ஊற்றின தண்ணியெல்லாம் நல்லா வற்றி நல்லா இந்த மாதிரி கெட்டி சேர்ந்து வந்துருச்சு பாருங்கள். நல்லா இந்த மாதிரி கட்டி ஆனதுக்கப்புறமா தான் நம்ம சர்க்கரை சேர்க்கணும். இப்போ இதில் சர்க்கரை சேர்த்துடலாம். இதே கப்பில் 1 கப் ரவை சேர்த்தேன், 1 கப் சர்க்கரையும். சர்க்கரை உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் கம்மி பண்ணுறதுனா கூட கம்மி பண்ணிடலாம், இல்லை அதிகப்படுத்துறதுனா கூட அதிகப்படுத்திடலாம். இப்போ சர்க்கரை சேர்ந்து நல்லா கரைய ஆரம்பிக்கவுமே நம்ம கேசரி ரொம்ப நல்லா கொல கொலன்னு வர ஆரம்பிக்கும். பாருங்கள், அப்படியே அந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி வருது பாருங்கள். அது ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் இந்த மாதிரி கிளறி விட்டிங்கன்னா சர்க்கரை ஃபுல்லுமே கரைஞ்சிரும். பார்த்திங்கன்னா நம்ம சர்க்கரை போட்டதுக்கப்புறமா நல்லா அது கரைஞ்சி லேசாக தண்ணியாக இருக்கிற மாதிரி தெரிஞ்சுது பார்த்திங்களா. இப்போ அந்த சர்க்கரையும் நல்லா வற்றி நல்லா கெட்டி சேர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த டைமில் நம்ம நெய் சேர்த்துக்கணும். அடுப்பு சிம்மில் தான் இருக்குது. இப்போ உங்களுக்கு நெய் எந்த அளவுக்கு தேவைன்னு பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. நான் இதுக்கு மேலே ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு கலந்து விட்டுறலாம். நெய் ஊற்றி கலந்ததுக்கப்புறமா நம்ம முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதான், சூப்பரான பாருங்கள் வடைச்சட்டியில் ஒட்டாமல் வருது பாருங்கள். இதுதான் பக்குவம். இந்த மாதிரி ஒட்டாமல் வந்ததுன்னா கேசரி நம்ம சூப்பராக செஞ்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுக்கு மேலே ஒரே 1 ஸ்பூன் நெய் விட்டு இப்போ மூடி வச்சிடலாம். ஒரு 1 நிமிஷம் இல்லைன்னா 2 நிமிஷத்துக்கு அடுப்பில் சிம்மில் வச்சுட்டு அதுக்கப்புறமா இறக்கிக்கலாம்.
இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு, எடுத்து பார்க்கலாம். பாருங்கள், நம்ம ஊற்றின நெய் கூட நம்ம முதல்ல நெய் ஊற்றி கலர் அதெல்லாம் பார்த்திங்கன்னா சுற்றி வந்து நெய் பிரிஞ்சு வருது. இப்போ நம்ம மேலே ஊற்றின நெய்யும் இது அப்படியே இருக்குது பாருங்கள். இப்போ அவ்வளோதான், சூப்பரான ஒரு கேசரி ரெடி ஆயிடுச்சு. சுட சுட நெய் ததும்ப ரொம்ப அருமையான ஒரு கேசரி பாருங்கள். முதல்ல கூட ஓரளவுக்கு ஒட்டுச்சு, இப்போ பார்த்திங்கன்னா சுத்தமாக வடச்சட்டிலேயே ஒட்டலை பார்த்திங்களா. இந்த தான் சரியான பக்குவம். இப்போது நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணி விட்டுறலாம். அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. ரொம்ப அருமையான ஒரு கேசரி ரவாவில் பண்ணியிருக்கோம். நீங்களும் இதே போல் மெத்தடில் ரவாவில் கேசரி பண்ணி பாருங்கள், அவ்வளோ அருமையாக இருக்கும். அடிக்கடி உங்கள் வீட்டில் செய்ய சொல்லி கேட்பாங்க. கேசரியில் வந்து அதிக பக்குவம் அப்படிங்கிறது வந்து இந்த ரவா வேகிறது மட்டும்தான் பக்குவம் அப்படின்னு சொல்கிறது. அது வேகிறத வச்சு தான் அது கெட்டி ஆகிறதும் இல்லை இப்படியும் ஒரு மாதிரி களி மாதிரி ஆகிறதும் இருக்குது. அவ்வளோதான். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணியாச்சு. அருமையான ஒரு கேசரி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் கேசரி செஞ்சு பாருங்கள், அடிக்கடி செஞ்சு சாப்பிட தோணும். அந்த மாதிரி ருசியில் இருக்கும். கேசரி பண்ணதில் இன்னொரு ஸ்பெஷலும் இருக்குது. என்னென்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்ம சிவாவுக்கு பிறந்தநாள். ஹாப்பி பர்த்டே. கையை கூற அங்கே பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். ஹாப்பி பர்த்டே கேமராவை பார்க்குறதுலே இருக்கா. ஹாப்பி பர்த்டே டாட்டா காமிச்சா. சரி காட்டு. ஹாய் எல்லாருக்கும். உனக்கு நீ விஷ் பண்ணலையா? நான் வந்து காலையிலே பண்ணிட்டேன். சரி இப்போ நான் கேமராக்காக ஹாப்பி பர்த்டே. தேங்க்யூ. சிவாவுக்கு வந்து கேசரினா ரொம்ப பிடிக்கும். சரிந்தா உனக்காக கேசரி. எனக்காக என்ஜாய் பண்ணுங்க. ஒரு கண்டென்ட் கிரியேட் பண்ணி. ஆமா, பேர் தான் கண்டென்ட் கிரியேட்டர். அதுக்கு பேர் தான்ப்பா யூடியூபர். எதையாவது வச்சு ஒரு கண்டென்ட்டை ரெடி பண்ணி அப்படியே இருங்க. கேசரி எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கா? பொய் பொய்யெல்லாம் பொய் சொல்றேன். கேசரினா ரொம்ப பிடிக்கும். பாத்தியா? சேம் அதே டைம் கேசரியும் செஞ்சிட்டீங்க கண்டென்ட். சரி, நெய் மணக்க ஸ்வீட்டா நல்லா இருக்கா? டேஸ்டா எப்படி இருக்கு? நான் என்ன சொல்றது, ஊரே சொல்லுது கமெண்ட்ல. ஊரே சொல்லுது செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, பாராட்டு மலையில நினைக்கிறேன். நான் நேரம் அங்க பாடுறா, கேமரா பாரு. சாப்பிடுங்க. அதே நேரத்தில் அப்பப்பையும் செஞ்சு ட்ரை பண்ணியிருக்கேன்ல. ஆனா அந்த டேஸ்ட்ல வராது. வீட்டில் போய் செஞ்சு ட்ரை பண்ணி வீட்டில் நான் கொடுத்துருக்கேன். பருப்பு குழம்பு, அப்புறம் சிக்கன், எக் குழம்பு, இதெல்லாம் உடச்சு ஊற்றின முட்டை குழம்பு, தக்காளி சோறு. ஐயோ தக்காளி சோறு. தக்காளி சோறு தக்காளி சோறு டிஃப்ரெண்டா இருக்கும். ஏமா இருக்கிற எல்லா மசாலையும் தூக்கி போட்டு தக்காளி சோறு செய்வோம். அதுவும் நல்லா டேஸ்டா இருக்கும், சூப்பரா தான் இருக்கும். நான் இல்லாத நேரம் இவங்களுக்கு தக்காளி சோறு போட்டே உயிரெடுப்பான். இல்ல நல்லா தான் இருக்கும். நல்லா தான் இருக்குவா? சரி, சிவாவுக்கு பிறந்த நாள் அப்படின்றதுனால தான் இன்னைக்கு சரி கேசரி பண்ணோம். அப்படியே சிவாவுக்கு வேற இன்னைக்கு பிறந்த நாள் இல்லையா, சரி ஒரே தான் 2 in 1 முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலையை முடிச்சு விட்டுட்டேன். எல்லாம் போட ஆரம்பிச்சு. சூப்பர் டேஸ்ட். இதே மாதிரி நீங்களும் கேசரி வந்து செஞ்சு பாருங்க. நாங்க என்ன யோசிச்சோம்னா, நானும் அஸ்மாவும் சிவா வர்றதுக்கு முன்னாடியே இந்த கேசரியை பண்ணிட்டு அவன் வந்ததுமே நீட்டிடணும் அப்படின்னு பார்த்தோம். கடைசியில வந்து அது முன்னாடி வந்து நிக்கிறான். அவனுக்கே தெரிஞ்சு சரி பரவாயில்ல போனா போது நீயே சாப்பிடுன்னு சொல்லி கொடுத்தாரு. வேலை மிச்சம் பாத்தீங்களா, வீடியோ எடுக்கிற வேலை. அவங்க கஷ்டம் அவங்களுக்கு. யாரு வீடியோ எடுக்கிறாங்களோ இல்லையா, கடைசியில எல்லா இடத்துலயும் நான் தான் இருக்கிறாங்களா இருக்கு. சரி, இதே சமயமே நீங்க செஞ்சு பாருங்க. அவங்க சொல்றது அதுதான் கடைசி ப்ரீ ப்ரமோஷன். ஆக்சுவலா நான் சொல்லுவேன் நிறைய முன்னாடியே சொல்லணும் அப்படின்னு. உங்களுக்கு கஸ்டமர் செய்றாங்க அதே ஃபார்மட்ல அதே டைமிங்ல நீங்க செம டேஸ்டா இருக்கும். வேற லெவல். என் फ्रेंड्ஸ் எல்லாம் கூட செஞ்சு அவ பேச விடுறியா? குறுக்க பேசுற பாவத்தை. பேசுங்க. சரி, நானே பேசுறேன். என்னைக்காவது ஒரு நாளைக்கு தான் பேசுறேன். அதையும் இப்படி கெடுக்குறா இப்படி. எல்லாருமே நல்லா இருக்குன்னு சொல்றீங்கன்னா கரெக்டான அந்த ஃபார்மேட், அந்த டைமிங், அந்த போடுற அளவு தான். எல்லாருமே அதே மாதிரி பண்றீங்க, அதனால தான் நல்லா வந்திருக்கு. நிறைய கமெண்ட் பார்க்குறப்போ ரொம்ப பாசிட்டிவா சூப்பரா இருக்கு. தொடர்ந்து இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் பாருங்க, செய்யுங்க, தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. ஆமா, சீக்கிரம் 5 மில்லியன் வந்துடலாம், அப்புறம் 10 மில்லியன் வந்துடலாம், அதுக்கப்புறம் 20 மில்லியன் வந்துடலாம். நம்மளை கலாய்க்கிறாங்க ஒளிய 2 பேரும் சேர்ந்துட்டு. இல்லையே வந்தா வேணாம் நான் சொல்லுவீங்க. டைமண்ட் ப்ளே பட்டன் வாங்கிடுவோமா? ஆனா ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சரி கொண்டா. அப்ப இன்னும் என்னைக்கு வேணா செஞ்சிருக்கலாம், ஆனா இன்னைக்கு செஞ்சாங்க பாத்தீங்களா? அதுதான் சரி, உனக்கு பிடிக்குமே அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்படியே மைண்ட் மூளையை கசக்கி மூளை கசக்கி செஞ்சேன்டா. எவ்வளோ டேஸ்டா ஒரு கேசரி. ரொம்ப சிம்பிளானது இதுதான். நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். பிரியாணி செய்யறதா தான் பிளான் இருந்துச்சு. சரி சும்மா பிரியாணி தானே போய்கிட்டு இருக்கு. சரி வேண்டாம், அது ஒரு
பிரச்சனை. அவ பிறந்த நாளைக்கு எதுவுமே செய்யல, அப்புறம் இவன் பிறந்த நாளைக்கு பிரியாணி செஞ்சா அதுக்கு வேற ஒருத்தி சண்டைக்கு வருவா. யாருக்கு நீங்க ட்ரீட் கிடையாது, யாருக்கு எதுவுமே. சூப்பரா கேசரி செஞ்சாச்சு. இதே போல நீங்களும் கேசரி செஞ்சு பாருங்க, எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டாடா பாய். தேங்க்யூ. விஷ் பண்ண போறவங்களுக்கு தேங்க்யூ. ஆமா, அதே போல எல்லாருமே சிவாவுக்கு வந்து விஷ் பண்ணுங்க. நல்ல நல்ல பெரிய ஆளா வரட்டும், பல செல்வங்கள் சந்தோஷங்கள், ரொம்ப உயரமான இடத்துக்கு போகணும். என் பர்த்டே விஷ் பண்ணாங்களா? என் பர்த்டே விஷ் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க்ஸ். இதே போல நல்ல சந்தோஷமா பெரிய பெரிய இடத்துக்கெல்லாம் போகணும், நல்ல வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரோட வாழ்த்துக்களோட நான் இன்னைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். டாடா. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு செலிப்ரேட் பண்ணுங்க. இன்னைக்கு நிறைய பேருக்கு பர்த்டே வரும் கண்டிப்பா. ஆமா, இன்னைக்கு பிறந்த நாள். டக்குனு போய் செஞ்சு கொடுத்துருங்க. இன்னைக்கு பிறந்த நாள் கொண்டாடுறது, கல்யாண நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்குமே இன்னைக்கு வாழ்த்துக்கள். பிறந்த நாள் வாழ்த்துக்கள், இனிய கல்யாண நாள் வாழ்த்துக்கள். இதே டேல, இதே நாள்ல, இதே டேட்ல எல்லாம் ஒண்ணுதான். கொண்டாடுற எல்லா நல்ல விஷயங்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். வெறும் இதை சாப்பிடாத, கொண்டா கொஞ்சம் கொடுக்குறேன், சாப்பிடுச்சாம. முந்திரி பருப்பு திங்க மாட்டான் அந்த பையன், லூசு பையன். அருமையான ஒரு கேசரி ரெடி பண்ணிட்டோம். நீங்களும் இதே மெத்தடில் கேசரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க.